Students, next topic magnetism and magnetic effect of electric current. சரிங்களா? ஸோ மேக்னட்டிசம்னா என்ன அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்னா என்ன அண்டு எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த தேர்ட் யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா மேக்னட்டிசம்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேக்னட்டிசம்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக மேக்னெட் பார்த்துருக்கோம். சரிங்களா? மேக்னெட்டுங்கிறது எத்தனை சைடு இருக்குது? மொத்தமாக நாலு பக்கம் இருக்குது. ஆனால் அதோடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு தான். கரெக்டாக? நார்த் போல் அண்ட் சவுத் போல். இது நமக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். கரெக்டாக? ஆச்சுன்னா சேம் போல் வந்து ரிப்பல் பண்ணும், ஆப்போசிட் போல் வந்து அட்ராக்ட் பண்ணும். இது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். சரிங்களா? சரி, இப்போது உங்களுக்கு இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் கவனிங்க. இந்த பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க, வட்டமாக இருக்கிற மேக்னெட்டு. அதுக்கு மேலே வந்து ஒரு நட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மேலே நிற்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மேக்னெட் தான். ஆப்போசிட் போல்ன்றதால் ரிப்பல் பண்ணுறதால அந்த நெட் வந்து மேலேயே நிற்குது. ஓகேங்களா? சரி, இப்போது மேக்னெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார் மேக்னெட் இருக்குது, நேச்சுரல் மேக்னெட்னு இருக்குது. சரிங்களா? பார் மேக்னெட்னா என்ன, நேச்சுரல் மேக்னெட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் வச்சு ஒரு இன்ட்ரடக்ஷன். சரி, ஃபஸ்ட் நேச்சுரல் மேக்னெட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இயற்கையாகவே நமக்கு மண்ணில் கிடைக்கிற பொருள். ஓகேங்களா? இப்போது நம்ம ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டு மணலில் போட்டு நல்லா துவட்டுவோம். சரிங்களா? துவட்டும் போது கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதில் பார்த்தா நிறைய அந்த கந்தகத்தூள் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சரி, அதோட பேப்பர் வச்சு திருடம் போலீஸ்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இயற்கையில் கிடைக்கிற கந்தகத்தூள். ஓகேங்களா? சரி, இப்போ அந்த மேக்னெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து இயற்கையில் நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிறது. அதே இந்த பார் மேக்னெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம லேபில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நார்த் போல் சவுத் போல் சொல்லிட்டு. சரிங்களா? அந்த மாதிரியான மேக்னெட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார் மேக்னெட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த மேக்னெட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான சைஸ்லேயோ இல்லை நமக்கு தேவையான பவர்லேயோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நமக்கு ஏற்ற ஸ்ட்ரென்த்தில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரயில்வே ட்ராக்லாம் நம்ம ரயிலில் நம்ம ட்ரெயினில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தியா, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பார் மேக்னெட் தான். நமக்கு ஏற்ற சைஸில் வித்து நம்முடைய எனர்ஜி அதுக்கான பவர்ஸ்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாச்சும் நேச்சுரல் மேக்னெட்னா என்ன அண்டு பார் மேக்னெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த காலத்தில் வந்து நேச்சுரல் மேக்னெட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார் மேக்னெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த மேக்னெட்டோடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்து வந்துடலாம். இங்கே வந்து பார்த்தா ஒரு 4 அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்ளிகேஷன் பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்பீக்கர். ஓகேங்களா? இந்த ஸ்பீக்கரில் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் தான். மேக்னெட் இல்லாமல் எந்த ஸ்பீக்கர்ஸுமே ஒர்க் ஆகாது, வித் இன்க்ளூடிங் ஹெட்ஃபோன். சரிங்களா? ஹெட்ஃபோன் உட்பட எதுவுமே சரி மேக்னெட் இல்லாமல் ஒர்க் ஆகாது. நீ பெரிய கச்சேரிலாம் கூட போய் பார்த்துருக்கலாம். அங்கே கூட சரி அந்த ஸ்பீக்கரில் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா மேக்னெட் தான் வெயிட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ மேக்னெட் இல்லாமல் அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. அதே மாதிரி செகண்ட் பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ தான் பேசியிருந்தோம் இல்லையா, ஹெட்ஃபோன்ஸ் நம்ம பாட்டு கேட்குறோம் இல்லையா காதில் வச்சு. ஸோ அந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ்னாவே மெயின் பார்ட்ஸ் என்னது, மேக்னெட் தான். ஓகேங்களா? சின்ன ஹெட்ஃபோன் கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் கூட சரி அதில் 2 பக்கமும் மேக்னெட் இருக்குது. சரி, அந்த ரெண்டு ஹெட்ஃபோன் எடுத்து ஒன்றா ஜாயின் பண்ணி பார்த்துங்க. அந்த காதில் வைக்கிற இல்லையா, அது 2 ஒன்றா ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா சேம் போலாக இருக்கிறதால ரிப்பல் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன். சரியா? பாடி ஸ்கேன் பண்ணுறாங்க இல்லையா, பாடி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னெட் தான். உங்களுடைய பாடி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு அந்த மேக்னெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லேப்டாப். சரி, ஹார்ட் டிஸ்க் ஆர் லேப்டாப். இந்த ஹார்ட் டிஸ்க்லேயோ இந்த லேப்டாப்லேயும் நமக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மேக்னெட் தான். சரிங்களா? அப்போ நம்ம லைஃப்பில் மேக்னெட்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த யூசேஜஸ் வச்சு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ். சரிங்களா? சரி, நேச்சுரலாகவே எர்த் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டாக தான் இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். எப்படி சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒரு மேக்னெட் வந்து பார் மேக்னெட் கட்டி நம்ம தொங்க விட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், நார்த் போல் சவுத் போல் பக்கம் தான் திரும்பி நிற்கும். சரிங்களா? அது எந்த சைடு நீ எந்த பக்கம் சுற்றி விட்டாலும் சரி லாஸ்ட்டில் அது நிற்கிற ஸ்டேஜ் என்ன பொசிஷனாக இருக்கும், கண்டிப்பாக நார்த் போல் டு சவுத் போல் பொசிஷனில் தான் அது வந்து நிற்கும்.
ஓகேவா? இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எர்த்தை வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எந்த பக்கம் எந்த பக்கம் போகுது, இது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து பார்த்தா ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம சார்ஜுக்கு படிச்சிருக்கோம். சார்ஜுக்கும் அண்ட் வித் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் சேம் தான், அதாவது அது ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? அதாச்சுன்னா நம்ம அங்கே படிச்சிருப்போம் இல்லையா, நார்த் போலில் ஸ்டார்ட் ஆகி சவுத் போலில் முடியும், அதாச்சுன்னா பாசிட்டிவில் ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவில் முடியும் அப்படின்னு நம்ம எங்கே சொல்லியிருந்தோம், சார்ஜில் சொல்லியிருந்தோம். சரிங்களா? இந்த மேக்னெட்டில் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுமா, நார்த் போலில் ஸ்டார்ட் ஆகிட்டு சவுத் போலில் முடியும். ஓகேங்களா? நார்த் போலில் ஸ்டார்ட் ஆகிட்டு சவுத் போல் பாருங்கள். இங்கேருந்து இது வந்து இந்த ஆப்போசிட் டைரெக்ஷன். இந்த ஏரோ மார்க்லாம் பாருங்களேன், இந்த எல்லா ஏரோ மார்க்குமே என்ன பண்ணுது, நார்த் போலில் ஸ்டார்ட் ஆகிட்டு சவுத் போலில் போய் முடியும். ஓகேங்களா? இது வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டோடைய லைன்ஸ் வந்து எந்த பக்கம் எந்த பக்கம் போகுது அதில் பொசிஷனை வச்சு சொல்கிறது. இதே வந்து மேக்னெட்டுக்கு உள்ளே எப்படி சார் லைன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் போல் டு நார்த் போல், இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் இருக்கும். சரிங்களா? சவுத் போல் டு நார்த் போல், இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த லைன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேக்னெட்டுக்கு வந்து பார்த்தா 3 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தேர் ஆர் 3 குவான்டிட்டிஸ் ரெக்யர்டு டு ஸ்பெசிஃபை த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த எர்த் on its surface which are often called as the elements. So of the earth magnetic field they are 3 types. One வந்து magnetic declinations, capital D ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது சிம்பிளாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேங்களா? மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு நம்ம சொன்னால் டின்னு சொல்லுவோம். அண்ட் மேக்னெட்டிக் டிப் ஆர் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து த ஹரிசாண்டல் காம்போனண்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஹெச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அது சொன்னால் கிடைத்தலக்கூறு, புவி காந்த தூண்டலின் கிடைத்தலக்கூறு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் இருந்துச்சு, இப்போது இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் இந்த பிஹெச் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? சரி, பிஹெச்னா என்ன அப்படின்ட்டு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹேக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மெரிடியன் அட் எ பாயிண்ட் அண்டு geographical median is called the declination or magnetic declination, capital D அப்படி சொன்னாங்க. ஸோ at the higher latitudes and the declinations of the greater weathers and near the equator. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இந்த டிக்ளினேஷன்ஸில் டிக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம எர்த்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் சாஞ்சி தான் இருக்குது. கரெக்டாக ஒரு ஆக்சிஸை வச்சு ஒரு எர்த்தை வந்து சுற்றி எடுத்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஆக்சிஸை பொறுத்து எர்த்து என்ன பண்ணுறது, பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வந்து சாஞ்சி தான் இருக்குது. ஸோ அந்த ஆக்சிஸ்லேருந்து நம்முடைய எர்த்தை வந்து நம்ம நியரஸ்ட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துப்போமே, சென்னை வந்து எவ்வளோ டிகிரி ஆங்கிளில் வந்து சாஞ்சிருக்கு அப்படின்றதையும் இதில் நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா -1 டிகிரி 16 செகண்ட்ஸ்க்கு வந்து சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள். சரிங்களா? ஸோ சென்னை வந்து பார்த்தோம் அப்படின்னா எது பக்கம் இருக்குது, -1 டிகிரி 16 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மினிட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? -1 டிகிரி 16 மினிட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்குன்னா வெஸ்ட் பக்கமாக சாஞ்சிருக்கு இந்த சென்னை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதே வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்க்ளினேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 14 டிகிரி 28 செகண்ட்ஸில் வந்து சாஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், 14 டிகிரி 28 செகண்ட்ஸில் சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து அதோடைய பிஹெச் நம்ம கண்டுபிடிப்போம். வாட் இஸ் மை பிஹெச், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டினோட் பை த பிஹெச். நம்ம லாஸ்ட்டாக மேலே பார்த்தோம் இல்லையா அந்த பாயிண்ட்ஸை அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தோடைய ஹரிசாண்டலுக்கும் வெர்டிக்கலுக்கும் எப்படி இருக்குன்றதை பொசிஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ பிஹெச்னா என்ன, பிவினா என்ன, ஹரிசாண்டல் காம்போனன்ட் பிஹெச்னு சொல்லுவோம், அண்ட் வெர்டிக்கல் காம்போனன்ட் பிவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபார்மில் தான் பிஹெச் ஈக்குவல் டு பிஇ காஸ் ஐ சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிவி ஈக்குவல் டு பிஇ சைன் ஐ. வாட்ஸ் மை ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். ஹரிசாண்டலாக இருந்தால் நமக்கு தெரியும் காஸ் டீட்டா யூஸ் பண்ணுவோம், அண்ட் வெர்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சைன் டீட்டா யூஸ் பண்ணுவோம்.
ஓகேங்களா. ஸோ அதான் வந்து BH ஈக்குவல் டு BE sin I, BB ஈக்குவல் டு BE sin I அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு ஒரு ஈக்குவேஷன் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணும், sin by cos ஈக்குவல் டு tan தீட்டாவா, ஓகேவா. அப்போ என்ன பண்ணும், tan I ஈக்குவல் டு BB by BH வரும். அங்கே BE கேன்சல் ஆகிடும். சரிங்களா, இதனால BB கேன்சல் ஆகிடும். ரெண்டு டிவைட் பண்ணும்போது 3/2 டிவைட் பை 3.1, ஓகேவா. 3.2 டிவைட் பை 3.1 ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து போய் 1ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற ஆன்சர் sin by cos ஈக்குவல் டு tan வந்துடும். ஸோ tan I போட்டு போகிறோம். BB கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து BB by BH நமக்கு கிடைக்கும். அதுதான் நமக்கு கிடச்சிருக்கு, BB by BH கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அட் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர், இந்த மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்டிக்கல் வந்து ஆக்டிவிட்டியில் இருக்கும்போது ஹரிசாண்டல் 0வாக இருக்கும், ஹரிசாண்டல் ஆக்டிவிட்டியில் இருக்கும்போது வெர்டிக்கல் 0வாக இருக்கும். சரிங்களா. ஒரு காம்பவுண்ட் இன்னொரு காம்பவுண்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பேரலல் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிசாண்டல். ஓகேங்களா. ஸோ ஹரிசாண்டல் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ விச் இம்ப்ளைஸ் தட் த நீடில்ஸ் மேக்னெட்டிக் காம்பஸ் ரெஸ்ட் ஹரிசாண்டலி அட் த ஆங்கிள் ஆஃப் த I ஈக்குவல் டு 0. சரிங்களா. ஸோ அந்த ஃபார்ம் தான் BH ஈக்குவல் டு BEயாக இருக்கும். எப்போது I ஈக்குவல் டு 0 இருக்கும்போது ஃபார்முலா என்ன, நமக்கு BH ஈக்குவல் டு BE cos I கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா cos Iயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ ஹரிசாண்டலில் cos 0 மதிப்புனாது 1, ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட் ஃபார்மில் 3.1ல் பார்த்தோன்னா cos I கோட வேல்யூ வந்து 1 ஆகிடும். ஸோ BH ஈக்குவல் டு BE ஆகிடும். சப்போஸ் அதே வந்து ஆப்போசிட்ல BB ஈக்குவல் டு BE sin θ சொல்லியிருக்கு இல்லையா, sin I சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ அங்கே I ஈக்குவல் டு 0 போட்டோன்னா sin I வந்து sin 0 0. சரிங்களா. அப்போ என்ன பண்ணோம், BB ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். சரிங்களா. BB ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு இங்கே ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா. தீஸ் இம்ப்ளைஸ் தட் ஹரிசாண்டல் காம்போனண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. அதே வந்து வெர்டிக்கலாக இருந்துச்சு அப்படி இருக்கும் அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு ஆப்போசிட் ஆன்சர். ஃபஸ்ட் ஹரிசாண்டலாக வந்தோன்னா இந்த ஆக்சிஸில் இருக்கும்போது 0 டிகிரி, அதே ஆப்போசிட் மேலே இருக்கும்போது 90 டிகிரி. கரெக்டாக. ஸோ அப்போ வந்து வெர்டிக்கலாக ஆப்போசிட் டைரெக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். BH வந்து 0வாக இருக்கும், BV வந்து ஈக்குவல் டு BEஆக இருக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து பார்த்தா 2 சைட்ஸில் யூஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதோடு இருக்கட்டும். நாளைக்கு வந்து டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.